வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி பக்கத்தில் வந்து அம்மையார்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மேலே மலை உச்சியில் இருக்கிற ஒரு குகை கோயில். ஆமாம், இந்த குகை கோயில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே இந்த குகை இருக்குது. இந்த குகைக்குள்ளே வந்து சிவன், ஆமாம், சித்தர் சிவன் கோவில் உள்ளே இருக்குது. இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கோயிலில் தினமும் அபிஷேகம் பண்ணும் குரு அவர்கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சாமி, இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சாமி, இது ஒரு நீண்ட காலத்தின் தொடர்பு. அருணகிரி மலை என்று கிழக்க ஒரு மலை இருக்கு. அந்த மலையில் சித்தர்கள் வந்து இருக்கும்போது இந்த இடத்தில் வந்து அவர் தங்கிய இங்கு பெரும் குருக்கள் தவம் செய்த இடம். இந்த தவத்தின் நிலை வந்து நீண்ட காலத்துக்கு முன்பு வந்து இந்த மாதிரி மக்கள் கூட்டங்கள் இல்லை. இது அப்படியே இப்போ மங்கிவிட்டது. மீண்டும் அவர் செய்த பூஜை பலங்கள் இன்று உதயமாகிறது. உதயமானது நீண்ட செல்வத்தை தரும், நோய் நொடியை தீர்க்கும், பிணி பிடியை நீக்கும், சில நன்மைகள் உருவாகும். இதுவே சித்தனுடைய ஐதீகம். இந்த இடத்தில் வருபவர்களுக்கு எக்குறையும் இல்லாத நிலை தருவார். இது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்பு தோன்றிய ஒரு மலை. இம்மலையில் இருந்து குகையிலிருந்து அவர்கள் சில காலங்கள் புனிதமடைந்திருக்கிறார்கள். இப்புனித வழிகள் இன்று நிறைந்து புனிதமடைந்து வருகிறது. இந்த இடத்துக்கு வருபவர்களுக்கு எக்குறையும் இல்லாத நிலை தருவார். நிச்சயம் நம்புங்கள். எக்குறையும் இருக்காது. பிணி விடைகள் நீங்கும், தரித்திரங்கள் நீங்கும், எல்லா செல்வத்தையும் தந்து மன அமைதியை கொடுப்பார். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து விடுவார். எல்லா நலத்துக்கும் இவரே சுத்தமாக வைத்தீஸ்வரராக இங்கு தோற்றமளித்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இங்கு தவம் செய்த தவ யோகிகள் இங்கு நிலையான ஒரு அன்பை தருகிறார்கள், நிலையான ஒரு நிலையை தருகிறார்கள், ஆனால் அமைதியை தருகிறார்கள். எல்லா நன்மையும் பெற அவர்கள் எந்த நிலையும் இங்கு வரும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எக்குறையும் இல்லாத அனிதும் வருவார். அன்பும் தருவார், ஆசையும் தருவார், அனுகலமும் தருவார், அன்பு நிலையும் தருவார். எக்குறையும் இல்லாத நிலை வரும். நம்புங்கள். எல்லாம் சித்தனை. சிவனே சரணம். ஓம் சிவா. ஓம் சிவனே சரணம். இந்த கோயிலுக்குள்ளே ஒரு குகை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? இந்த இடத்தில் இருந்து அவர்கள் தவம் செய்த இடம் இதே குகை போல் மீண்டும் ஒரு குகை உள்ளே உள்ளது. அந்த குகையில்தான் அவர்கள் நீண்ட காலங்கள் தவங்கள் நிலைகள் இன்று பூர்த்தி அடைந்து வருகிறது. அந்த குகைக்குள் மனிதர்கள் செல்வது கடினம். ஆனாலும் மனநம்பிக்கையுடன் போய் சென்று அவர்களை காண வருபவர்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை தருகிறார், அருள் தருகிறார். அங்கு அவர் காட்சி அளிக்கிறார். இந்த குகையினுடைய நம்பிக்கை முழுமையடைய நீங்கள் இங்கு வந்து அந்த குகையினுடைய நிலையை கண்டு மகிழ வேண்டும். இந்த குகையினுடைய 2 குகைகள், ஒரு குகை வெளிப்பறம், ஒரு குகை உள்பறம். உள்படத்தில் இருக்கும் குகை நீண்ட காலங்கள் தவம் செய்த இடம். இக்குகைகளில் செல்வது கொஞ்சம் அருளானது. அருளை தவிர நம்பிக்கையுடன் செல்பவர்களுக்கு நல்வழி காட்டுகிறார். இது இடத்தில் உள்ள புனிதமான ஒரு இடம். இது நம்புங்கள். நம்பி உங்கள் குறைகளை இங்கு வந்து சொல்லுங்கள். இங்கு திருவாக்குகளோ அருள்வாக்குகளோ சொல்லி உங்களை வரவேற்பதில்லை. நீங்களே இங்கு நின்று உங்கள் குறைகளை நீங்களே கேட்கலாம். கேட்டால் அந்த அருள் தருவார். எல்லா நன்மையும் வரும், நிலை வரும், உறுதியான நம்பிக்கை உருவாகும். உங்கள் குடும்பத்தில் வலுவடைய நன்மை செய்வார், நலம் செய்வார். சித்தனே சிவனே இக்குகைக்கு வாருங்கள். 2 குகை உண்டு. ஒரு குகையில் மீண்ட சொர்க்கமானது, உள்குகையில் தவம் செய்த இடம். கண்டு மகிழுங்கள். உங்கள் குறையை நிற்பார். சித்தனே சிவனே.
இப்போ சாமி சொன்ன மாதிரி ஒரு குகை இருக்குன்னு சொன்னால் அந்த குகையை இப்போ பார்க்கலாம். காட்டுங்க. அப்படியே வாங்க. இது உள்புறம், இது அவர் இருக்கும் இடம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த இருக்குது இந்த குகை. இந்த குகைக்குள்ளே சாதாரணமாக வந்து ஒரு மனிதன் உள்ளே போக முடியாது. அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த குகைக்குள்ளே உள்ளே போக முடியும். ரொம்ப கடினமான. இதோட அடுத்த வீடியோ அடுத்த இதில் நம்ம வெளியே ஒளிபரப்பலாம். நன்றி.